போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இருதய ஆண்டவர் குடியிருக்கும் ஆலயமே, வான தூதர்கள் எழுப்பிய தேவாலயமே, மண்ணகத்தில் ஓர் விண்ணகமே, பார்க்க பார்க்க எம்மில் பரவசமே. ஸ்நேக அன்பின் இருதயமே, உமதருள் நிறைந்த ஆலயமே, ஸ்நேக அன்பின் இருதயமே, உமதருள் நிறைந்த ஆலயமே, மண்ணகத்தில் ஓர் விண்ணகமே, மண்ணகத்தில் ஓர் விண்ணகமே, பரலோக வாசலின் பரவசமே, பரலோக வாசலின் பரவசமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. திருப்பலி முன்னுரை. திரு இருதய ஆண்டவரின் அருளை பெற்றிட குழுமியிருக்கும் இறைமக்களே, நல்ல ஆயன் நானே என்று நமக்கு வழிகாட்ட எந்நாளும் காத்திருக்கும் இறைவனிடம் வருகின்ற போது அவர் அருளும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம்மில் நிறைந்து
நம் வாழ்வை வளமையாக்கும். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையும் தரக்கூடியவர். ஆடுகள் ஒவ்வொன்றும் அறிந்து புரிந்து வைத்திருப்பவர். தன் ஆடுகள் நிறைவடையும்படி பசுமையான இடங்களுக்கும் நீர்நிலைகளுக்கும் கூட்டி சேர்ப்பவர். ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று இயேசுவின் வார்த்தைகள் நம்மில் நிறைவடைய நாமும் நம் இதயங்களை திறந்து இறைவனின் அருளை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். புது வாழ்வு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவர்கள் கொண்டபோது நிறைவாழ்வை, முடிவில்லா மகிழ்ச்சியை, உயிருள்ள இறைவனை கண்டடைவது போன்று நாமும் நமது பழைய பாவ நாட்டங்களை களைந்து இவ்வுலக போக்கிற்கு நம்மை உட்படுத்தாமல் இறை உலகில் அவரின் மந்தையாய், ஆடுகளாய் அவர் குரலுக்கு செவிமடுப்போம். இத்தெய்வீக திருப்பலியில் இறையருள் வேண்டுவோம். நிலை வாழ்வை பரிசாக பெறுவோம். இல்லந்தோறும் இறையாட்சி என்ற ஒரு சிந்தனையிலே உலகமெல்லாம் நற்செய்தி பணியை மிக சிறப்பான முறையில் ஆற்றிக்கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சி குழுமத்திற்கு சிவகங்கை மறைமாவட்டம், ஆர்எஸ் மங்கலம் வட்டம், இருதயபுரம் பங்கு இறை சமூகத்தின் சார்பாக மாதா டிவி நேயர்கள், மாதாவின் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்ற இடமானது ஒரு தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட பங்கு ஆலயம். இந்த இருதயபுரம் பங்கானது 1917ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு 1922ஆம் ஆண்டு பங்கு ஆலயம் கட்டப்பட்டு ஏறத்தாழ 100 ஆண்டுகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு பங்கு. வயது முதிர்வின் காரணமாக இந்த பங்கானது இடிக்கப்பட்டு தற்பொழுது புதிய ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். புதியதாக கட்டி கொண்டிருக்கின்ற இந்த பங்கு ஆலயம் மிக சிறப்பான முறையில் கட்டி முடிக்க ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபியுங்கள். இருதயபுரம் இறை மக்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பேறு பெற்றோரின் முழு நிறைவான ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகளை இவ்வுலகில் நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தீரே. இவ்வாறு உமது அருளின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாட மகிழ்வுற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில்
இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1-18 நிறைவாக. அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பற்பாயை போன்ற ஒரு விரிப்பு 4 முளைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்து கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம் தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர்தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும் அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. 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 கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது
உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்க போகின்றேன். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 1-10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயில்களை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை.
மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு உறவுகளே, திரு இருதய ஆண்டவரின் பெயரால் இங்கு குழுமியிருக்கும் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சி வழியாக இத்தியாக திருப்பலியில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கடவுளின் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும். உயிர்ப்பு காலத்தின் 4ஆம் வாரத்தில் பயணிக்கும் நாம் கடந்த வாரங்களில் கொடூரமான சிலுவை தண்டனையால் கொலை செய்யப்பட்ட நம்முடைய ஆண்டவரோடு பயணித்த சீடர்கள் எவ்வாறெல்லாம் அச்சத்திலும் கலக்கத்திலும் தங்களுடைய அறைகளில் இருந்து மீண்டும் உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த காட்சியின் வழியாக நம்பிக்கை பெற்று ஆண்டவருடைய பணியை தொடர்ந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். இன்றைய நாளில் உயிர்ப்பின் நற்செய்தியான கடவுளின் அன்பும் இரக்கமும் கடவுளின் பிள்ளைகளாகிய நம் அனைவருக்கும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. குறிப்பாக நம் அனைவரையும் வழி நடத்தும் நல்ல ஆயராக ஆட்டுக்கொட்டில் ஓமை வாயிலாக நம் அனைவரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். இருதயபுரம், வானம் பார்த்த பூமி, விவசாயத்தையே நாம் நம்முடைய வாழ்வாதாரமாக கொண்டு இருக்கின்றோம். சிறப்பாக அறுவடை முடிந்து இந்த காலத்தில் நாம் அன்றாடம் பார்ப்பது வயல்வெளிகளில் கிடை அமைத்து செம்மறி ஆடுகளை அங்கு அமைத்து நம்முடைய நிலங்களுக்கு தேவையான உரத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எனக்கு எப்பொழுதுமே ஒரு வியப்பாக இருக்கும் செம்மறி ஆடுகளையும் அதனை மேய்ப்பவர்களையும் காணும் பொழுது. குறிப்பாக 100-200 செம்மறி ஆடுகளை ஒன்றாக இணைத்து அவர்கள் பத்திரமாக பாதுகாப்பது என்பது எனக்கு எப்பொழுதுமே வியப்பை தரும். குறிப்பாக நமக்கு செம்மறி ஆடுகள் தேவைப்படும் என்பது பொழுது அவர்கள் நம்முடைய நிலங்களுக்கு வந்து தொடர்ந்து அவரை பத்திரமாக கொட்டில் அமைத்து எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு மேய்ச்சல் தேவையோ அவற்றை பத்திரமாக அழைத்து செல்கிறதை நாம் தினமும் காண்கின்றோம். குறிப்பாக ஒவ்வொரு முறையும் ஆடுகளுக்கு தாகம் ஏற்படும் பொழுது அதை மேய்ச்சல் நிலங்களுக்கும் தண்ணீர் இருக்கும் இடங்களுக்கும் அழைத்து செல்கின்றனர். வழியில் அவை வழி தவறும் பொழுது அவர்கள் தங்களுடைய குரல்கள் மூலமாக மீண்டும் ஆடுகளை ஒருங்கிணைத்து தங்களுடைய வழிகளில் கொண்டு செல்கின்றனர். மாலை வேளையானதும் திரும்பவும் சரியான நேரத்தில் கொட்டிலுக்கு திரும்பவும் அனைத்து ஆடுகளையும் பத்திரமாக கொண்டு வருகின்றனர். கொட்டிலுக்கு வந்த பிறகு வழியில் காயம்பட்ட ஆடுகளை அவர்கள் மருந்து இட்டு அவர்களை குணப்படுத்துகின்றனர். ஒரு சில ஆடுகள் குட்டி போட்டிருந்தால் அவற்றை தோளில் சுமந்து கொண்டும் காயம்பட்ட ஆடுகளை பத்திரமாக வண்டியிலும் ஏற்றிக்கொண்டு வருவதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, செம்மறி ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பர்கள் தங்களுடைய பணிகளை தங்களுடைய பண்புகளை நாம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் அன்றாட வாழ்க்கையில் காண்கின்றோம். இந்த அழகான பண்புகளை கொண்டவர்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும். நல்ல ஆயராக தொடர்ந்து நம்மோடு பயணித்து நம்பிக்கை அளிக்கும் ஆண்டவராக, குறிப்பாக இந்த உயிர்ப்பின் காலத்தில் நாம் நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடர நம்மை தொடர்ந்து வழிநடத்தி செல்கின்றார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ நம்மை தொடர்ந்து வழிநடத்தும் நம்முடைய ஆண்டவரை நாம் அறிகின்றோம். குறிப்பாக குடும்பங்கள் வழியாக நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தும் ஆண்டவர் இன்றைய நாளில் சிறப்பாக
குடும்பங்களில் நாம் நல்ல ஆயர்களாக வாழ நம்மை அழைக்கின்றார். குடும்பம் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அன்பு பொறுப்பினை நாம் நல்ல முறையில் எடுத்து நடத்தவும், குறிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை மூலமும் நல்ல ஆயராக இருக்கவும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலம் அவர்களும் நல்ல பிள்ளைகளாக இருந்து இறையாட்சி பணியினை நல்ல முறையில் தொடர்வதற்காகவும் நம்முடைய நல்ல ஆயராம் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அன்றாட வாழ்க்கையில், குறிப்பாக குடும்பங்களில் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவால்களையும் இன்னல்களையும் நம்பிக்கையோடு, நம்பிக்கை இழந்த தருணங்களில் நம் கூடவே பயணித்து நம்முடைய காயங்களுக்கு மருந்து இடுபவராகவும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு தொடர்ந்து பயணிப்பதை நாம் உணர்கின்றோம். குறிப்பாக நம் அனைவரையும் பெயர் சொல்லி அழைத்து இறைவனின் திருவுளத்தின்படி நாம் அனைவரும் நடந்து செல்ல நல்ல ஆயராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் அழைக்கின்றார். குறிப்பாக நாம் அனைவரும் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக வாழ்வு பெறும் பொருட்டு நமக்காக சிலுவை சாவை ஏற்று பாடுகள் பட்டு சிலுவையில் மரித்து இன்று நமக்காக உயிர்த்து நம்பிக்கையோடு இருக்கும் நம்முடைய ஆண்டவரை நாம் ஒன்றாக இணைந்து போற்றுவதற்கு இவ்வாலயத்தில் இணைந்திருக்கின்றோம். நல்ல ஆயரின் பண்புகள் இவ்வாறு எழுக்கும் பொழுது, இன்றைய நாட்களில் இன்றைய நற்செய்தியில் வருவது போல திருடர்களின் பண்புகளையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக ஆடுகளுக்கு வாயில்கள் எப்பொழுதுமே இருக்கும், அதில் வழியாகத்தான் ஆடுகள் உள்ளே நுழையும். ஆனால் திருடர்கள் அனைவரும் வாயில்களில் வராமல் மேலே ஏறி குதித்து வருபவர்களாகவும், திருடவர்கள் எப்பொழுதும் ஆடுகளை திருடுவதும் அவற்றை கொள்வதும் அழிப்பதற்குமே அவர்கள் வருவதாகவும் இன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய நற்செய்தியின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் திருடர்களாக நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சமுதாயத்தில் நிறைய தீய சக்திகள் நம்மை ஆட்கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக சுயநலம், பொறாமை, விட்டு கொடுக்கா தன்மை, ஒருவர் மற்றவரை ஏமாற்றுவது, பிறரின் நம்பிக்கையான வாழ்க்கையை அழிப்பது, மதவாதம், சாதியத்தின் வழியாக நம் அனைவரையும் பிதித்து நம்மை வெறுப்புக்கு உள்ளாக்குவது, தேவையற்ற கெட்ட பழக்கங்கள் வழியாக குடும்பத்தில் அமைதியை சீர்குலைப்பது, இது போன்ற திருடர்களின் பண்புகளை நம்முடைய அன்றாட குடும்பங்களில் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நல்ல ஆயராம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருடர்களான அந்த தீய சக்திகளை அழித்து நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நமக்காக உயிர் தெளிந்திருக்கின்றார். நம்பிக்கை அளிக்கும் நல்ல ஆயராக நம்முடைய குடும்பங்களில், சமுதாயத்தில் நாம் எவ்வாறு வாழப்போகின்றோம் என்பதை சிந்திப்போம். சிறப்பாக உயிர்த்த ஆண்டவரின் நம்பிக்கையை நம்முடைய குடும்பங்களில் எவ்வாறெல்லாம் பிரதிபலிக்கப் போகின்றோம் என்பதை இன்றைய நாளில் சிறப்பாக சிந்திப்போம். நம்முடைய அன்பின் மூலமாக, நம்முடைய அன்பு சொற்கள் மற்றும் செயல்கள் வழியாக நலமளிக்கும் நல்ல ஆயராக ஒருவர் மற்றவருக்கு இயேசுவின் போன்று நாம் வாழ திரு இதய ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை சிறப்பாக இத்திருப்பலியில் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். ஆமேன். நானே நல்ல ஆயன், என் ஆடுகள் என் குரலுக்கு செவிமடுக்கின்றன என்ற ஒரு இறை வார்த்தைக்கு இணங்க நாம் அனைவரும் இணைந்து ஆண்டோர் வார்த்தை பின்பற்ற இப்பொழுது நம்முடைய ஆசைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் மன்றாட்டுகளாக ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நாம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, மனிதரை மனமாற்றம் பெற செய்து உம்மிடம் அழைத்து வரும் பணியை ஆற்றிடும் எங்கள் திரு அவை தலைவர்கள் தங்கள் பணியை முழு ஆற்றலோடும் துணிவோடும் மக்கள் மத்தியில் ஆற்றி அவர்களை உம் பாதையில் நடத்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் ஊற்றே இறைவா, எம் நாட்டிற்காகவும் நாட்டின் தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். மக்களின் நலனில் அக்கறையோடு பல நலத்திட்டங்களை கொணர்ந்து மக்கள் வாழ்வில் விடியல் கொணர உழைத்திடும் நல்ல தலைவர்களை தந்து நாட்டு மக்களை வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்திட வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, உயிர்ப்பின் உண்மையை உணர்ந்த நாங்கள் திருமுழுக்கினால் உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பும் எங்கள் உலகியல் ஆதாயங்களுக்காக கிறிஸ்துவ விசுவாசத்தை மறைத்து கொண்டு பிற சபையின் பின்னால் செல்லாமல் உமக்குகந்த மக்களாக வாழ
உமது அருளும் ஆசீரும் எங்கள் பங்கிலுள்ள அனைவரும் நிறைவாய் பெற்றிட அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே என்றுரைத்த இயேசுவே, உமது அருளால் தொடங்கப்பட்ட எங்களின் பங்கு ஆலய பணி விரைவில் நிறைவு பெற்றிடவும் அதற்காக அயராது உழைக்கும் பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் அனைவரையும் உமது அன்பால் நிரப்பி விரைவில் இவ்வாலய பணி முடிந்திட பல தன்னார்வம் உள்ள நல்லுள்ளங்கள் உதவிட முன்வர துணை நாடும் எங்களுக்கு வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமான முறையில் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. எங்களை படைத்து எல்லா விதத்திலும் பாதுகாத்து பராமரித்து வருகின்ற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் இணைந்து உம்மிடம் கேட்டுக்கொண்ட எங்கள் வேண்டுதல் அனைத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி இன்னும் ஆழமான முறையில் உம்மை தேடி வரக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியறளவும் ஆயன் தனது பிள்ளைகளுக்கு உரிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படக்கூடிய நல்ல மன பக்குவத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரள வேண்டுமென்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, அக்களிப்போரும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரு மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலும் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து நம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்கள் அனைவரையும் பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி நம்மோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிர்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவுற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயமே, இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே. இருதயமே, இருதயமே, நலன்கள் நல்கும் இதயமே. இருதயமே, இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே. இருதயமே, இருதயமே, நலன்கள் நல்கும் இதயமே. உம்மை தேடி அருள் நாடி வருகின்றோம். துயர் போக்கும் துணை நாடி